எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வியர்வை துர்நாற்றம் இருக்கு இல்லையா, அது நீங்கிறதுக்கு எளிய டிப்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். நாம் எப்பொழுதும் கூறுற போல் ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு காரணமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வியர்வை துர்நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வராங்க. ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே. இது ஒன்று எல்லாத்துக்கும் வியர்வை நாற்றம் துர்நாற்றம் ஏற்படுறது ஒன்றும் புதிது இல்லைங்க. இதை பற்றி பெரிதாலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சில வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும், எல்லாமே சரியாயிடும். நமது உடம்புல 40 லட்சம் வியர்வை சுரப்பிகள் நிறைந்துள்ளனங்க. ஏன் வியர்வை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தோலில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களின் விளைவு வியர்வை துர்நாற்றங்க. அக்குள், அப்புறம் பெண்ணின் மார்பு, பிறப்புறுப்பு, ஆசனவாயி, முகம், இதில் எல்லாம் அதிகமாக ஏற்படும். அதுபோல் ஆண் பெண் இருவருக்குமே இந்த பருவ வயதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, 13 to 19, அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எக்ரைன் சுரப்பி, அபோக்ரைன் சுரப்பி என்ன 2 வகை சுரப்பிகள் நம்ம உடலில் அதிக வியர்வையை உண்டாக்குதுங்க. வியர்வை அதிகமாக சுரக்கிறதுக்கு காரணம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குறைச்சிக்கணும் இல்லையா. உடலில் தோன்ற வியர்வை துர்நாற்றத்துக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. துரித உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது, உடலை தூய்மையாக வச்சுக்கொள்ளாமல் இருக்கிறது, இறுக்கமான உள்ளாடையெல்லாம் போடுறது, அப்புறம் நெய்யில் சுட்ட எண்ணெயில் சுட்ட தின்பண்டங்களை அதிகமாக சாப்பிட்றது. முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் என்னென்னா, உடல் பருமனாக இருக்குது, நாள்பட்ட நோய் நிலையில் இருப்பாங்க, அப்புறம் குறிப்பாக நீரழிவு நோய் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குங்க. பிறப்பு உறுப்புகள்லாம் சுத்தம் இல்லாமல் வச்சுருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி இருக்கவங்க அசைவ உணவு அதிகமாக இந்த டைமில் எடுத்துக்கிறது. அப்புறம் தினசரி மலம் கழிக்காமையே இருப்பாங்க. சில பேர் தலை பொடுகோடு இருப்பாங்க. அப்புறம் காற்றோட்டம் இல்லாத அசுத்தமான இடங்களில் இருக்கிறது, தூங்குறது, இதெல்லாம் வியர்வை துர்நாற்றத்துக்கு வழிவகுக்குதுங்க. என்னென்ன செஞ்சு குறைச்சிக்கலாங்கிறத முதல்ல சொல்கிறேங்க, அப்புறம் ரெமடியை சொல்கிறேங்க. என்னென்னா, தினசரி காலை மாலை 2 நேரமும் நல்லா குளிக்கணுங்க. அடுத்தது மலம் தினசரி கழிக்கிற மாதிரி குழந்தைங்க முதல் கொண்டு பழக்கப்படுத்தணுங்க. அப்புறம் வருடத்துக்கு 2 முறை வயிற்றுக்கு பேதி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. தினமும் 2 முறையும் குளிச்சுட்டு இறுக்கமான உள்ளாடைகள் இல்லாமல் இந்த டைமில் காட்டன் முழு பருத்தி ஆடைகளை பயன்படுத்துறது நல்லதுங்க. அப்புறம் எண்ணெயில் அதிகமாக பொரித்த பலகாரங்கள்லாம் கொடுக்காம அசைவ உணவையும் கட்டுப்படுத்திட்டு, துரித உணவு, குளிர்பானங்கள், கேக், இது சாக்லேட்டு, இதெல்லாம் கொஞ்சமாக கொடுத்துட்டு தவிர்த்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா, அக்குள் இதிலெல்லாம் அடிக்கடி ரோமங்களை கொஞ்சம் அகற்றி சுத்தமாக வச்சுக்கணும். தோல் நோய், பொடுகு, வெள்ளைப்படுதல் இருந்தால் சிகிச்சை எடுத்துக்கணுங்க. உடல் துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னா, உணவில் அடிக்கடி எண்ணெய் சேர்த்து காய்கறி, பழங்கள் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பயிர் வகைகள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடிக்கடி முகம், கை, கால்லாம் கழுவிட்டு அதிக வியர்வை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ரெமடிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, வீட்டிலையே நம்ம செஞ்சுக்கக்கூடிய எளிய டிப்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னென்னா, குளிக்கும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த தண்ணியில் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா குளிச்சிங்கன்னா, முதல் நாள் 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. அப்புறம் குளிச்சுக்கோங்க. அடிக்கடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு குளிச்சு பாருங்கள், உங்களுக்கு வியர்வை துர்நாற்றம் குறையும். அடுத்து வீட்டில் படிகாரம் வச்சுருப்பாங்க. அந்த படிகார தூளை போட்டு குளிக்கிறதும் ஒரு முறைங்க. அல்லது படிகாரத்தை அக்குள் பகுதியிலையும் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வியர்வை துர்நாற்றம் குறையும். குளிக்கிற நீரில் கல்லுப்பு போட்டுக்கணுங்க. கல்லுப்பும் ஒரு ரெமடி தான். அதில் அதை போட்டுட்டு அதோடையே நீங்கள் அரை எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிட்டு குளிச்சு பாருங்கள். நல்லா சுத்தமாக இருக்கும். 2 முறை குளிக்கும்போது 1 முறை இதை பயன்படுத்தி குளிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்கள். அடுத்தது குளிக்கிறதுக்கு முன்னால் அந்த குளிக்கிற நீரில் புதினா இலை 5-6 போட்டு வச்சுருங்க. ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்கள் குளிச்சு பாருங்கள்.
இன்னொரு டிப்ஸ் என்னென்னா சந்தனத்தூள் வந்து பயன்படுத்துறது. நமக்கு வந்து சந்தனத்தூள் சந்தனக்கட்டை வந்து காதி கிராஃப்டில் எல்லாம் கிடைக்குங்க. சுத்தமான கட்டை அதை வந்து தேய்ச்சி தண்ணியில் கலந்துட்டு வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். நீங்கள் நைட்டில் குளிச்சிங்கன்னா நல்லது. நீங்கள் வெளியில் போகும்போது குளிச்சுட்டு போனால் வந்து நல்லது தான், ஆனாலும் ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா. அதே போல் வந்து மஞ்சள் வந்து கிருமி நாசினி தானுங்களா. அந்த மஞ்சளை வந்து தண்ணியில் வந்து கலந்துட்டு இருமுறை குளிக்கும்போது ஒரு முறை அதை பயன்படுத்தி பாருங்கள். மிகவும் நன்றாக வியர்வை துர்நாற்றம்லாம் போயிடும். தினமும் வந்து குளிக்கிற நீரில் வந்துங்க ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கலந்துட்டு குளிக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக தினமும் வந்து கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே வந்து கடைக்கெல்லாம் சந்தைக்கு போகும்போது என்னென்னா பன்னீர் ரோஜா பூ கிடைக்குங்க. அதை வந்து வாங்கி உதுத்து வெயிலில் காய வச்சு அதை தூள் பண்ணி நீரில் போட்டு குளிக்கலாம். இல்லைன்னா அப்படியே வந்து அந்த இதெல்லாம் வந்து குளிக்கிற நீரில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு எடுத்துகிட்டு குளித்து பாருங்களேன், நல்ல வாசமாக இருக்கும். அடுத்து வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் கொஞ்சம் கலந்துட்டு குளிச்சிங்கனாலும் உங்களுக்கு உடம்புக்கு வந்து நல்லதாக இருக்குங்க. வீட்லேயே நீங்கள் குளியல் பொடி செஞ்சு வச்சுட்டு அதில் குளித்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நலுங்கு பொடின்னு கடையில் கிடைக்கும், அதை வாங்கியும் குளிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வீட்டிலையே என்ன பண்ணணுன்னா பாசிப்பயிரை வந்து வறுத்து தூள் பண்ணிவிட்டு அதோட வெந்தயம் கொஞ்சம், எலுமிச்சம் தூள் கொஞ்சம், மருதாணி இலை இருந்தால் அதை கொஞ்சம் போட்டு காய வச்சு அதை போட்டுருங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் பன்னீர் ரோஜா பூ இருக்கு இல்லையா, அதனுடைய இதில் காய வச்சு போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா நிறையா அரைக்கிறதுனா கடையில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சா ஜலிச்சிட்டு அதை வந்து குளித்து பாருங்களேன், மிகவும் மிக வாசமாக நன்றாக இருக்குங்க. இன்னொரு ரெமெடி என்னென்னா தயிர் கொஞ்சம் வந்து கலந்து அதில் வந்து என்னென்னா ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் குளிக்கும்போது அக்கல் எல்லாம் பூசி குளித்து பாருங்களேன், அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது குளித்தப்புறம் பாசிப்பருப்பு மாவை தேய்ச்சி குளிங்க. வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி டியோடரண்ட் யூஸ் பண்ணுறதோட இது பரவாயில்லைங்க. கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதோட இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து சோத்து கட்டால் வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க, வளர்த்துவாங்க. அதனுடைய ஜெல் எடுத்து அதை வந்து அக்குள் பகுதியிலையும் குளித்து பாருங்கள், வியர்வை துர்நாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி. அப்புறம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வெட்டி வேர் பவுட்ரு, அப்புறம் வந்து சந்தன பவுட்ரு, ரோஸ் வாட்டர் இதெல்லாம் கலந்துட்டு குளித்து பாருங்களேன், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாம் சுத்தமான இடத்துல வந்து வாங்கிக்கணுங்க நாட்டு மருந்து கடையில். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.